பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உரண்டு எழுக்கிறாங்க. பாருக்கிட்ட வந்து எஃப்ஜே வந்து உரண்டு எழுக்கிறான். டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல. அப்புறம் வந்து நீ லவ் பண்ணிகிட்டு இருக்க, உள்ளே சுற்றிட்டு இருக்கீல்ல, நீ லவ் பண்ணிட்டு தானே சுற்றிட்டு இருக்க உள்ள. உடனே பாரு, நீ ஒரு 8 ஸ்டாண்டர்ட் பையன்டா, நீ கேவலமானவன்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக கேஸில் தோத்துட்டாமல் இருக்குங்க. இந்த கோர்ட் டாஸ்கில் வந்து இவன் மேலே போட்டுருந்துச்சில விஜய் பாரு கேஸு, அதில் வந்து விக்ரம் வாதாடி ஜெயிச்சிட்டான் போல். இது தாங்க முடியாமல் இங்கே உடனே சொல்லியிருக்காங்க, இந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க போல். உடனே வந்து இவன் வந்து டெக்கோரம்லாம் யாரும் இங்கே மெயின்டைன் பண்ணல, சும்மார் ஜட்ஜெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் கேட்க மாட்டான், சும்மாறா அப்படிங்கிறாங்க. யாரும் இங்கே டெக்கோரம்லாம் க்ரியேட் பண்ணல, யாரும் வந்து மெயின்டைன் பண்ணல, அது என் கேஸில் தானே அப்படின்னு கேட்குது பாரு. என் கேஸில் தானே, போடி அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான். யாரையும் மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் ஒரு கிறுக்கனாச்சே, எப்போதுமே அப்படி தானே பண்ணுவான். அதே மாதிரி திரும்ப அப்படியே பண்ணுறான். உடனே அதனால தான் நீ வந்து ஒரு 8 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ரா நீ அப்படின்னு ஒரு அடிச்சு போச்சு பாரு, பொழந்து விட்டுருச்சு. நீலாம் ஒரு 8 ஸ்டாண்டர்ட் பையன்டா, எனக்கு லுச்சா பாய்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுச்சா. உடனே எது இப்போ கூட நீ என்ன லவ் பண்ணி தானே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான் அவன் கடுப்பில். அவர் சட்டிலாக பேசுகிறாரா அவர், ரொம்ப வந்து ஒரு கெத்தா. வெளியில் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, எப்படா நீ வெளில வருவேன்னு உட்காந்துருக்காங்க. 3-4 வாரமாக 5 வாரமாக உட்காந்துருக்காங்க, எப்படா நீ வெளில வருவேன்னு. 6 வாரமாக உட்காந்துருக்காங்க, எப்படா வெளில வருவேன், எப்படா வெளில வருவேன்னு. வரமாட்டிறியா நீ? அவன் சொல்கிறான், அந்த மைக்கை மறைச்சிக்கிட்டு கூட நீ லவ் பண்ணுறியா, மைக்கை மறைச்சிக்கிட்டு லவ் பண்ணுற, இங்கே உட்காந்து லவ் பண்ணுற, அங்கே போய் உட்காந்துட்டு குச்சுன்னு பேசுகிற. இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காஜி வேலை பார்க்குறான். ஆமாம், பாரு வந்து லவ் பண்ணுது, இவன் காஜி வேலை பார்க்குறான், அப்படி தான் சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். உடனே போய் சொல்லிக்கிட்டு இருக்கு, சபரிகிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதாவது அங்கே தோத்துட்டானா அவன். தோத்த தாங்க முடியாமல் என்கிட்டேருந்து வந்து ட்ரை டு புல் அவுட் வேர்ட்ஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லுது. என்கிட்டேருந்து வார்த்தைகளை பிடுங்கிறதுக்கு பார்க்குறாராம். இவர் கேம் ஆடுறாராம் அவர். ஏன்டா டே, நீ எல்லாம் எவ்வளோ பெரிய லுச்சா பாய், ஒரு 8 ஸ்டாண்டர்ட் பையன், என்கிட்ட வந்து நீ வந்து வேர்ட்ஸை பிடுங்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துருச்சு பாரு. அப்புறம் சொல்லுது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, நான் ஒரு அடல்ட்டு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் லவ் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன, ஹூ ஆர் யூ டு சே திஸ் டு மீ அப்படிங்குது. அடித்து பிரிச்சிருச்சு. நீ யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு, நீ யாரா என்கிட்ட சொல்கிறதுக்கு, நீ யார், நீனே ஒரு 8 ஸ்டாண்டர்ட் லுச்சா பாய்டா, நீ காஜி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு எஃப்ஜே நாய், நீ வந்து என்ன சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி இது போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மாற்றி பொழந்துக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த வாட்டி அரோராவும் திவ்யாவும் தான் ஜட்ஜாக இருக்காங்க. என்னாச்சு இந்த அமித்தை தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் திவாலியாக பார்த்தீங்கன்னா தவாலி வந்து இவன் கமருதீன் இருக்கான். வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.